நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அணில் கட்சியை சேர்ந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், அதுவும் பெரிய பதவியெல்லாம் தூக்கி போட்டு இந்த கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் கரெக்டா? ஆமாம். உங்கள் கொள்கை என்னன்றத கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? ஏன்னா என்ன கொள்கைன்றது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது திமுகவை திட்டுறதை தவிர்த்து. திமுக திட்டலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் திமுகவை ஏன் திட்டுறோன்னா அவங்களுக்கு முதல்ல என்ன கொள்கை, நீங்கள் அவங்க கொள்கை நீங்கள் என்னென்னு பேசுவீங்க. அவங்கள்ட்ட முதல்ல கொள்கை இருக்கா, அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, நீங்கள் அதை முதல்ல பேசணும். அதெல்லாம் நீங்கள் இங்கே யாருமே பேசலை. எந்த விட சார், நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். திமுக மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, சரி ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன், அது கரெக்டுன்னு வச்சுப்போம். அதை விட்டுருங்க, அதை ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் உங்கள் கொள்கை என்ன அதை மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். நாங்கள் இருமொழி கொள்கை, அப்புறம் சாதி மதம் அப்பாற்பட்ட எங்களுடைய எங்கள் தலைவர் அடிக்கடி பேசியிருக்காரு. நாங்கள் நிறைய கொண்டிருக்கோம். சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, பல விஷயங்கள் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். நிறைய இருக்கு எங்கள் கொள்கையில. நாங்கள் அது எங்கள் மக்களுக்கு தெரியும் எங்களுடைய கொள்கை. நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு தெரியல உங்க கொள்கை. அதாவது திமுகவை திட்டுறதை தவிர்த்து நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்கன்றது மக்களுக்கு தெரியல. உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்றேன், நீங்க சொல்லலாம் இதை பயன்படுத்திட்டு மக்களுக்கு உங்க கொள்கை. இல்ல, மக்களுக்கு வந்து திமுக எப்படின்னு தெரியும், நாங்க எப்படின்னு தெரியும். மக்களுக்கு வந்து நாங்க வந்து என்ன பண்ண போறோம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க வந்து அதை நீங்க கவலைப்படலாம். சொன்னாதானே சார் தெரியும், நீங்க சொல்லாமலே எங்க கொள்கை. நாங்க திரும்ப சொல்றோம்ல, சாதி மதத்தை நாங்கள் வந்து பண்ணுவோம். ஒரு வளர்ச்சியை நோக்கி எங்களுடைய கொள்கை இருக்கு. சரி, சமூக நீதி, இது எல்லாமே நாங்க முற்றிலுமாக நாங்க வந்து ஒரு சமூக நீதி பாதையில எங்க தலைவருடைய கட்டளைக்கிணுங்க, எங்க தலைவருடைய ஆணைக்கிணுங்க, எங்க தலைவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாங்க வந்து நீங்க தமிழ்நாட்டுல கால் ஒன்று நாங்க வந்து ஒரு பெரிய கட்சியா நாங்க வந்துட்டோம். பெரிய கட்சியா வந்துட்டோம். சரி, நீங்க சொன்ன இருமொழி கொள்கையிலேருந்தே வருவோம். இப்போ வந்து மும்மொழி கொள்கையை வந்துட்டு திணிக்கிற வேலையை மத்திய அரசு பார்த்துட்டு இருக்கு. இங்க ஆளக்கூடிய திமுக அரசு வந்து அதை எதிர்த்துட்டு இருக்கு. நீங்க இது வரைக்கும் இருமொழி கொள்கை தான் இங்க வேணும்னோ, இல்லை ஏன் மும்மொழி கொள்கை வேணான்னோ நீங்க ஏதாவது இப்போ பெரிய அறிக்கை விட்டோ, கண்டனமான ஏதாவது காட்டமா தெரிவிச்சோ, இல்லை மேடையில பேசியோ ஏதாவது எனக்கு காட்டுங்க, நேயர்களுக்கு காட்டுவோம். இப்போ நீங்க வந்து மேடையில காட்டுங்கன்னு சொல்றீங்க. இங்க எத்தனை தலைவர் மேடையில பேசுனது ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எங்க தலைவரோட 11 வருஷமா நான் க்ளோஸா இருக்கேன். அவருக்கு வந்து இப்போ இல்லை இந்த சமூக அக்கறை, அப்பயே இருக்கு. இந்தி திணிப்பு வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸு போதுண்டி, அதாவது ஒரு மொழி, பொதுமான மொழி இங்கிலீஷ் போதும், இந்தி திணிப்பு வேணான்னு அவர் அப்பயும் அதை வந்து அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அது நீங்க நல்லா பாருங்க, மேடை பேச்சு ரீச் ஆயிருக்கா, பாட்டு ரீச் ஆயிருக்கா? அஃப்கோர்ஸ் அது நயன்தாராக்காக ரீச் ஆச்சு, ஓகே. ஆனால் அந்த வரிகள் நல்லா ரீச் ஆயிருக்கல. ஸோ நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்ட் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஸோ இந்திய எதிர்ப்பை பற்றி எங்கள் தலைவர் அப்பையிலேருந்தே ரொம்ப காட்டமாக ரொம்ப தெளிவாக இருக்காரு. ரெண்டாவது விஷயம் சார், பேசணும்ல சார், ஒரு தலைவர்னா மேடையில் பேசணும்ல கொள்கை. ரெண்டாவது விஷயம், ஏன் இந்திய எதிர்ப்பை நாங்கள் இப்போ பேசல அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் நிறைய இந்திக்காரங்களாம் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ எங்கள் தொண்டர்கள்ட்ட எங்கள் தலைவர் இந்திய எதிர்ப்பு பேசிட்டா அவங்க வந்து அதை வேற மாதிரி திணிச்சு விட்டுருவாங்க இங்கே இருக்கவங்கலாம். அப்புறம் இங்கே இருக்க வடமாநிலத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திடுவாங்க. ஸோ அதை திருப்பி விடுறதுக்காக இங்கே திமுக சதி பண்ணுது. அதனால தான் அதை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும்னு எங்கள் தலைவர் வந்து. சார், உங்களை பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கிறவங்க மாதிரியே தெரியல. இதுல நீங்க வட மாநிலத்துல இருந்து வந்தவங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி. அதனால நீங்க என்ன பேசினாலும் கட்டிங் ஓட்டிங் பண்ணி திமுக வந்து பரப்பிடுறாங்க. நீங்க முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறமா கட்டிங் ஓட்டிங்லாம் பாத்துக்கலாம். அதான் நாங்க ரொம்ப பேசிட்டு தான் இருக்கோம். நாங்க சாதாரணமா பேசுவது கூட இவங்க வந்து மாத்திடுறாங்க. அதனாலதான் இப்போ எல்லாமே இங்க வந்து எங்க தலைவர் சில விஷயங்களை பேசாம இருக்காருனோ, இது பேக் ஃபயர் ஆகக்கூடாது. அதனாலதான் நம்ம எல்லாமே ஆட்சியை கைப்பற்றிட்டு அதுக்கப்புறமா ஒண்ணுன்னா நம்ம சரி பண்ணுவோம். சாதி சமூக நீதின்றீங்கல்ல, இது வரைக்கும் சாதி ஆணவ கொலை நடக்குது, ஒடுக்குமுறை நடக்குது, அதுக்கு எதிராக உங்க தலைவர் என்ன பேசியிருக்காரு? சாதி வேணான்னு நிறைய பேசியிருக்காரு. தீண்டாமை எடுத்து தீண்டாமை கொழுத்து, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொழுத்துன்னு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் நீங்கள் தலைவா படத்தில் அவர் தெளிவாக சொல்லுவார், நீ ஒரு முஸ்லீம் அப்படின்னு அவர் வந்து தெளிவாக சொல்லுவார். சாதி மதம் வேண்டாம். அவர் ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவாக. அவரே தான் துப்பாக்கி படத்துல முஸ்லீம்னா தீவிரவாதிகள்னு நீங்க அதை பாருங்க. வெறுப்பை திணிக்கிறவங்கள தான் எங்க தலைவர் சுட்டுக் கொள்வார் தவிர நல்ல அமைதியானவர்கள் அது எங்க தலைவர் தெரியும். நீங்க அவர் வந்து ரொம்ப ரொம்ப கன்னிங்கா ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பண்றாரு. ஏன் நாங்க இப்ப ஏன் சாதி மத கலவரங்களை நாங்க தூண்டுறது இல்லை அப்படின்னா, ஆணவ படுகொலையை நாங்க வந்து ஒரு கிரைமா பாக்குறோம்.
இப்ப எல்லாரும் மத்தவங்கலாம் என்ன அது என்ன விழாவா பாக்குறாங்க, எல்லாரும் கிரைமா தான் பாக்குறாங்க. ஆமா, நாங்க வந்து வித்தியாசமான ஒரு கிரைமா பாக்குறோம். அது எங்க தலைவர் பேசினாருன்னா அது ஒரு பெரிய கலவரமா மாறிடும். அப்ப இந்த சமூகம் தான், அப்ப இந்த சமூகத்தை எல்லாமே இப்படிதான் போல அப்படின்னு எல்லாரும் அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தர் செய்யறதுக்காக ஒரு சமூகமே பாதிக்கப்படக்கூடாது. இல்ல அதுக்கு ஆணவ படுகொலை எதிர்த்து பேசினா அந்த ஆதிக்க சாதி ஓட்டு வராது, எல்லாரும் வந்து புறக்கணிச்சிருவாங்க, டைரக்டா சொல்லிடலாம். இல்ல எங்க தலைவருக்கு சாதி மதம் கடந்து எல்லாருமே வந்து ஓட்டு போட ரெடி. அது மக்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏன் மாநிலங்கள் கடந்து கூட வந்து இங்க ஓட்டு போடுறதுக்கு ரெடி. பட் ஆனா ரூல்ஸ்ல இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு ரைட்னால அவங்க போட மாட்டாங்க. அதனால அவங்க போடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்ப நீங்க வந்து எங்கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க, கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாற்றத்தை கொடுக்கும். எந்த பக்கம் நீங்க மக்கள் கூட நின்று இருக்கீங்க, எப்படி மாற்றம் கொடுக்கும்? கரூர்ல ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கல, நேர்ல போய் பார்க்கல, இதெல்லாம் பண்ணாம அது எப்படி மாற்றம் கொடுக்கும்னு நீங்க சொல்றீங்க? கரூர்ல நாங்க ஏன் நிக்கலன்னு நீங்க சொல்றீங்க. திமுக என்ன பண்ணுச்சு? திமுக என்ன பண்ணு சொல்லுங்க. நாங்க கரூர் சம்பவத்துல நான் எங்க தலைவர் வந்து தெளிவா ஒரு வீடியோ போட்டாரு. ரொம்ப தெளிவாக அழகாக வீடியோ போட்டார். நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் என்ன நடந்துச்சுன்னு அவர் ரொம்ப நான் அவர் கூட 11 இயர்ஸ் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன். அவர் அழுது நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் தட் மேன் யூஸ் க்ரைங் ஃபார் தட் இன்சிடென்ட். அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது இருந்தாருன்னா அப்போ அவர் அதுக்கு அழுகிறதுக்கு கரூருக்கே வந்து பார்த்துட்டு போயிடலாமே, ஈஸியாக முடிஞ்சுமே. இல்லை, நாங்கள் பெர்மிஷன் எவ்வளவோ வழியில் மூவ் பண்ணோம். லோக்கல் ஸ்டேஷன் மூவ் பண்ணோம், தமிழ்நாடு லெவலில் மூவ் பண்ணோம், இந்தியா லெவலில் மூவ் பண்ணோம், ஐநா சபை வரைக்கும் போராடினோம். எங்களுக்கு அந்த பெர்மிஷன் கிடைக்கல. ஸோ நாங்கள் கேட்டதுக்கு அவங்க ஒத்து வரல. பட் ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. இப்போ கிடைச்சா கூட நாங்கள் வந்து கரூருக்கு போயிடுவோம். இந்த செகண்ட் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. இல்லைன்னா நாங்கள் வந்து முதல்ல அவங்க வீட்டில் உட்காந்துருப்போம். சார் அதான் கூட்டம்லாம் நடத்திட்டு தானே இருக்கீங்க, ஸ்டேஜ்லாம் போய் பேசி தான் இருக்கீங்க. இப்போ சேலம்லாம் போனீங்க, சேலம் போகிற வழியில இப்படி கரூர் போயிட்டு போகக்கூடாதா? அதான் நாங்கள் சொல்கிறோம். அது வந்து எங்கள் தலைவர் வந்து அங்கே போனால் அங்கே ஒரு இன்சிடெண்ட்டாக மாற்றுறதுக்கு திமுக பிளான் பண்ணியிருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் நாங்கள் அங்கே போகலை. நாங்கள் சேலம் வரைக்கும் போயிட்டு எங்களுக்கு வேணும்னே 12 மணிக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. நாங்கள் கேட்டதும் 12 மணி தான். ஆனால் அவங்க எங்கள் மேலே உண்மையிலேயே அக்கறை வச்சுருந்தாங்கன்னா ஈவினிங் 6 மணி 5 மணிக்கு கொடுத்துருக்கலாம். வேணுக்குனே நாங்கள் கேட்ட 12 மணிக்கே அவங்க வேணுக்குனே 12 மணிக்கு அந்த பெர்மிஷனை காவல்துறை எங்களை வந்து ஒடுக்க நினைத்து அது கொடுக்குது, எங்களுக்கு அழுத்தம் தருது. சரி சார், ஏற்கனவே வந்து பேசினதே பேச வேணாம், புதுசாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அவர் காங்கிரஸில் சசிகாந்த் செந்தில் அவர் இருக்கார், அப்புறம் அண்ணாமலை வந்தார், எல்லாருமே உயர் பதவியை தான் விட்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு தேசிய அளவில் பெரிய கட்சியில் போய் உட்காந்தாங்க. நீங்கள் ஏன் வந்து அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, நாம் தமிழர் கூட இருக்கு 13 வருஷமா, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் புதிய கட்சிக்கு ஏன் வந்து உட்காந்தீங்க? அதாவது நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக போய் கேட்குறீங்க. நானும் ஒரு பெரிய கட்சியில் தான் வந்து உட்காந்துருக்கேன். இது நீங்க வந்து மாநில கட்சி மத்திய கட்சின்னு பார்த்துருப்பீங்க. எங்க தலைவர் உலகம் முழுவதும் இருக்கார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை ஏன் அந்த கட்சியை நான் தேர்வு செய்யக்கூடாது சொல்லுங்க? எப்படி உலகம் முழுவதும் இருக்கிறாருன்னு சொல்றீங்க? அவருக்கு ஃபேன்ஸ் இருக்குங்க. அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் கண்டுபிடிச்சு அந்த அளவுக்கு அவர் வரவேற்பு இருக்கு. அதனால தான் நான் இந்த கட்சியை சூஸ் பண்றேன். ரெண்டாவது, நான் அந்த கட்சிக்கே நான் போனேன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன மரியாதை இருக்குன்னு தெரியும். இப்போ நான் போனேன்னா எப்படி என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால தான் நான் அந்த கட்சிக்கு வந்து நாங்கள் வந்து போகிறதுல நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் போகலை. அடிக்கடி இப்படி பண்ணுறீங்க மேனரிசம். லாஸ்ட்டாக விஜய் நடுக்கு நான் தான் எழுதி கொடுத்தேன் என்னோட ஃப்ரெண்டுக்கு. அவரும் இதே மாதிரி பண்ணிருப்பார், அப்படி பண்ணியிருப்பார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 மீட்டிங் முன்னாடி அவர் பண்ணியிருக்க மாட்டார். பட் லாஸ்ட் 2 மீட்டிங்ஸ் பண்ணுவார். அவர் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டார். ஓகே சரி, 2026 வாக்குறுதிகள் பட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போதே நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதான் அப்போவே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். எல்லாரும் ரொம்ப ஸ்லோ. பட் ஆனால் அது எங்கள் தலைவர் தேவையான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் அதை வந்து பார்த்து கரெக்டாக வெளியிடுவார். அப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் காத்துருக்கு. சரி, அட்லீஸ்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது உங்கள் கொள்கை எதிரி பாஜகவை அடிக்க ஆரம்பிப்பீங்களா? எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவார் எதுனாலும். எங்கள் தலைவருக்காக எங்கள் தலைவர் ஒரு விஷயத்தை தொடரலை அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருன்றதுனால தான் இப்போ தொடாமல் இருக்காரு. மேபி அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். சரி, நாளை பின்ன ஆட்சிக்கு வந்துட்டு மத்திய அரசு கிட்ட சண்டை போட்டு வரி பணம் வாங்க வேண்டியதா இருக்கும், மாநிலத்துக்கான உரிமைகளை வாங்க வேண்டியதா இருக்கும். அப்போ பிரச்சனை வந்துட்டு பேசாம இருக்கும். இல்லை, அதெல்லாம் எங்கள் தலைவர் வந்து பேச வேண்டிய இடத்துல ரொம்ப தைரியமாக பேசிடுவார். நீங்கள் அவரோட கோவத்தை பற்றி நீங்கள் பார்த்தது இல்லை, டக்குன்னு எந்திரிச்சு கத்திடுவார். அதெல்லாம் அவங்க நாங்கள் ஈஸியாக எப்படி வரி வாங்கணும், எப்படி ஆட்சி நடத்தணும் எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம். அதை பற்றி நீங்கள் மக்களுக்கு தெரியும்.
எங்க தலைவர் இல்லை சார், நானும் மக்கள் ஒருத்தி தான், எனக்கு தெரியல சார், அதான் கேட்குறேன். அதுல மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துப்பாங்க, மக்கள் பார்க்குறாங்க. அவர் வந்து வந்தாருன்னா காசு மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னா பியூரா எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. சரி, ஓகே சார், நல்லபடியாக போச்சு நேர்காணல். அடுத்த நேர்காணலில் பார்க்கலாம். நன்றி.